இப்ப அடுத்து ரிலீஸ் ஆக போற அவதார் 3 படம் தான் அந்த பிரான்சைஸ்லயே வந்துட்டு கடைசி படமா இருக்க போகுது அப்படின்ற மாரி அந்த படத்தோட டைரக்டரான ஜேம்ஸ் கேமரானே வந்து டைரக்ட்டா பேசியிருக்காரு. சோ உங்க எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பட் தெரியாதவங்களுக்காக சொல்றேன். மொத்தமா 5 அவதார் படங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. அண்ட் இதுவரைக்கும் ரிலீஸ் ஆன 2 அவதார் படமே வந்துட்டு கிட்டத்தட்ட $2 பில்லியன் வந்துட்டு கலெக்ஷன் வந்து பண்ணியிருந்தது. அண்ட் தொடர்ந்து வரதா இருக்க அவதார் 3 படத்துக்கு வந்துட்டு இப்ப பயங்கரமான ஹைப் வந்து இருக்கு. பட் அவதார் படங்கள வந்து எந்த விஷயம் வந்து பெஸ்ட்டா மாத்துதோ, அதே விஷயம் தான் வந்துட்டு அந்த படங்களுக்கு வந்து பிரச்சனையாவே அமைஞ்சிருக்கு. அது என்னன்னா அந்த படத்தோட பட்ஜெட் தான். சோ அவதார் 2 ரிலீஸ் ஆன டைம்லயே அந்த படத்தோட டைரக்டரான ஜேம்ஸ் கேமரான் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. அந்த படம் வந்து லாபம் சம்பாரிக்கணும் அப்படின்னா, இதுவரைக்கும் அதிக கலெக்ஷன் பண்ண படங்களோட லிஸ்ட்ல வந்துட்டு அந்த படம் வந்து டாப் 3 க்குள்ள இருந்தா மட்டும் தான் அந்த படம் வந்து லாபமே சம்பாரிக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. சோ அதே பிரச்சனை தான் இப்போ வந்து அவதார் 3க்குமே வந்திருக்கு. சோ அந்த படமே வந்துட்டு அந்த லிஸ்ட்ல டாப் 5 க்குள்ள போனா மட்டும் தான் அந்த படம் வந்து லாபமே வந்து குடுக்கும். சோ இப்ப அடுத்து ரிலீஸ் ஆக போற அவதார் 3 படம் வந்துட்டு அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு போகல அப்படின்னா, அதுக்கு அடுத்து தொடர்ந்து வரதா அந்த 2 படத்தையுமே வந்து இப்ப கேன்சல் பண்றதா வந்து பேசிட்டு இருக்காங்க. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? அசுரன் 3 அவதார் 3 வந்து ஒழுங்கா போகுமா? இல்ல ஊத்திக்கும்னு நினைக்கிறீங்களான்றது வந்து கமெண்ட்ல சொல்லுங்க.